நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு படம். நல்லா தான் இருக்குது படம் வந்து இது படமே இல்லை, நல்லாவே இல்லை படம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவும் நல்லா தான் ஓடுது படம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகும்போது செகண்ட் ஹாஃப் வந்து வேறு சேனலில் கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகல. ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான். ரொம்ப பெருசாக த்ரில்லர் மூவி எதிர்பார்த்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்களை ஃபுல்ஃபில் பண்ணோம். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே மூவி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. ஜிவி பிரகாஷ் நல்லா அடிச்சுக்காரு, ஹீரோனி சூப்பராக இருக்குது. அந்த குழந்தைய கடத்துறாங்க. அடுத்தது வந்து நான் ப்ரொடியூசர் குழந்தை தான் கடத்தலாம் ஒரு 2 கோடி வரும். இல்லை எல்லா ஆக்டிங் நல்லா இருக்குது. குழந்தை கடத்தல் தான், குழந்தைய கடத்துறாங்க, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது படம். அருமையாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். உள்ள எதுவுமே இல்லைங்க. பிளாக்மெயிலாம் என்ன சொல்கிறது, வேற ஒரு காரணத்துக்காக கதாநாயகன் வந்து ஒரு சரக்கும் வண்டி காணாமல் போயிடுது. அதனால் அந்த ஓனர் வந்து இவர் ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிறாரு. அவங்களேருந்து மீட்கிறதுக்கும் ஸ்ரீகாந்தோட பிஸ்னஸ் மேனோட குழந்தை வந்து காணாமல் போகுது. இது கைமாறி போயினே தான் இருக்குது. கதாநாயகி இன்னொருத்தர் பிளாக்கிங் பண்ணது, ஸ்ரீகாந்தோட ஒய்ஃபை இன்னொரு பிளாக்கிங் பண்ணது, குழந்தை யார்கிட்டயுமே இருக்காது. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இது நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே வேறு சேனலில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அதை கொண்டு போகாமல் இதே சேனல்லே கொண்டு போய் படத்தை 2 ஹவர் 5 நிமிஷம் முடிச்சிட்டாங்க. பிளாக்மெயில் தான், பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இது பண்ணிக்காங்க. அதான் என்ன சொல்கிறதுன்னா, இனிப்பு நம்ம வந்து ஓளுக்கு சாப்பிட்லாம், அந்த இனிப்பு அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு இதாகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு கடத்துறதை அழகாக காட்டியிருக்காங்க. அதை ஓளுக்கு கடத்துறதை காட்டி விட்டுடணும். அதையே வெறுப்புற மாதிரி என்கிட்ட குழந்தை இல்லை, இவங்கிட்ட சொல்லி நம்ம வெறுப்புற மாதிரி ஆகிடுது. அதுதான் அந்த வேலையை வந்து செகண்ட் ஹாஃப் வெறுப்புற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்டோரி தான் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. அதுக்கான நிறைய ட்விஸ்ட் இருக்கு, பிளாக்மெயில் ட்விஸ்ட் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவியும் சரி, ஸ்ரீகாந்த் சாரும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க வேண்டிய படம். மக்கள் ரொம்ப நாள் பக்கம் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்ல படம், நல்ல ரிசல்ட் படம் இது. ஸோ செகண்ட் ஹாஃபும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்ததோ அதே ரிப்பீட் ஆகும்போது ஓரளவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அதில் சின்ன விஷயங்கள் மாற்றி அமைச்சதுன்னா நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே அதுதான் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே கூட போய் அந்த குழந்தைய காப்பாற்றலான்ற அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் பொறுமையை சோதிச்சிட்டாங்க. பட் ஓவராலாக இன்றைக்கி நடக்கிறதுல அந்த குழந்தைங்களோட பெற்றவங்க எவ்வளோ தூரத்துக்கு பதறுவாங்கன்ற விஷயம்லாம் காட்டும் போது நம்மளால் ரிலேட்டிவலாக பார்த்துக்க முடியுது. பட் செகண்ட் ஹாஃப் இன்னுமே கொஞ்சம் வேறு விதமாக யோசிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது. ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எல்லா படத்திலும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஹீரோ நடிக்கிறத விட்டு மியூசிக் பண்ண போயிடலாம். அதில் அவர் ஃபார் பெட்டராக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஜிவி கிட்ட மற்றவங்க மேலே தான் கான்சன்ட்ரேஷன் போகுது. ஜிவியை தாண்டி ரமேஷ் திலக்கோ, ஸ்ரீகாந்தோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஜிவி கொஞ்சம் ரொம்ப சட்டலாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் ஹீரோவாக விட்டுட்டு அவர் மியூசிக்கே பண்ண போயிடலாம். இந்த படம் வந்து பிளாக்மெயில் படம் பேர் வச்சுருக்காங்க. அது ஏற்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அது மாதிரி ஒரு குழந்தை வச்சு ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க. அது மூலிமா இவனுக்கு ஒரு கஷ்டத்தினால தான் இவங்ககிட்ட குழந்தை வச்சு அந்த ஒரு பைசா வாங்குறேன். அது மூலிமா இன்னொரு கதை நடக்குது, மூவ் ஆகுது. இது மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகுதுனால இதனால் குழந்தையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, வெளியெல்லாம் விடாதீங்க, பேரண்ட் கூடயே இருங்க, இதான் சேஃபாக இருங்க. அதான் இதில் 10 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க குழந்தை கற்றுட்டு. ஆனால் இப்போலாம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாவே போலீஸ் அடுத்த செகண்டே வந்து அந்த லொக்கேஷனில் இருப்பாங்க. அதை வந்து ஒரு லாஜிக்காக ஒரு பண்ணணும், அன்லாஜிக்காக பண்ணுறாங்க. இப்போ வரப்படம் முக்கால்வாசி இது மட்டும் இல்லை, எல்லாமே அது அப்படி தான் இருக்குது. பிளாக்மெயில் பண்ணுறது அது நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் கொஞ்சம் இருக்குது. பேபிக்காக எமோஷனல் அதெல்லாம் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்தது. ஆமாம், நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான். வில்லனா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ நல்லா ஜிவியை தவிர எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் ஒய்ஃப், ஸ்ரீகாந்தோட மனைவிக்கும் கதை பிரகாரம் இன்னொருத்தருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவன் தான் குழந்தைய கடத்திருப்பான்னு சொல்லிட்டு டவுட்டு தான் இதாகவே. அதாவது வந்து கிரைம் படத்தை பார்க்கணும், த்ரில்லிங் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு தடவை வந்து பார்க்கலாம். ஆனால் அது கூட பார்த்துட்டு ஏமாந்து போயிடுவோம். ஆமாம்.